மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அவரு சந்திக்கிற முதல் பெரிய கூட்டம் வந்து இதுதான். தமிழக வெற்றி கழகத்தில் முதல் பெரிய கூட்டம் இதுதான். அதுவும் அவர் ஊர்ல, அவர் மாவட்டத்துல, அவர் ஒருங்கிணைப்புல நடக்குதுன்றதுல மிகப்பெரிய பங்கு ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கும் இருந்திருக்கிறது. அதனால நம்ம களத்துல பார்க்கக்குள்ளே தெரியும், ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அப்படியே இளம் சிட்டுன்றாங்களே அந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தாரு. ஒருங்கிணைக்கிற வேலை அது இதுன்னு பார்த்துட்டு இருந்தாரு. நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்லாம் அவர்கிட்ட செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, செங்கோட்டையன் அவர்கள் வந்து இதுல மிக முக்கிய பங்காற்றுறதுனால அவர் வந்து அவருடைய மாவட்டத்துல என்ன கருத்துக்களை பேச போறாரு, பிரச்சனைகளை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதே மாவட்டத்துல பல முறை எம்எல்ஏ வந்திருக்காரு கோபி சட்டமன்ற தொகுதியில. அதனால அவருக்கு தெரியாத பிரச்சனை கிடையாது. அந்த மாவட்டத்தை பொறுத்தனால அவருக்கு தெரியாத பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. அதனால அவரு மிகப்பெரிய அனைத்து பிரச்சனைகளையும் பேசி அனைத்திற்கும் ஒரு தீர்வை இவர் சொல்ல போறாரு அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவர் என்னடான்னா பதட்டம் ஆயிட்டாருங்க. என்னன்னே தெரியல. இதுவரை மேடை பார்த்தது இல்லையா, மைக்க பார்த்தது இல்லையா என்னன்னு தெரியல. பாவமா தான் இருந்துச்சு ஐயாவை பார்க்கல. எனக்கு என்னடான்னா அவ்வளவு பெரிய வயதுல மூத்தவர், ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் பதட்டம் அடைகிறாரு. அடுத்து நம்மளுடைய அண்ணன் புசி ஆனந்த் வர போறாரு, அவர் என்ன ஆக போறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப வருத்தமா தான் பார்த்துட்டு இருந்தேன். தடுமாறுறாரு, தடுமாறி எதையோ பேசுறாரு பாவம். ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாரு, அடுத்த முதலமைச்சர் புரட்சி தளபதி அப்படின்னு சொல்லிட்டாரு. புரட்சி தலைவரோ, புரட்சி தமிழரோ, புரட்சி தலைவியோ அப்படி சொல்றதுக்கு எம்ஜிஆரையோ ஜெயலலிதா அம்மையாரையோ எடப்பாடி ஐயாவையோ சொல்றதுக்கு வாய் வந்துருச்சு. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் பார்க்க முடிஞ்சு நாளை தமிழ்நாட்டை ஆளப் போவது அரசியல் அனுபவம் புரட்சி தளபதி தான். அது ஒரு புரட்சி போய் ஒரு காமெடி தளபதி தான் அவருக்கு. அடுத்த நிகழ்வு வந்து ஒரு சரி நல்லா இருக்கும்.